இங்கே தானே வச்சேன். மேக்னா 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 என்னாச்சு? நம்ம இப்போ உடனே அர்ஜென்ட்டாக போய் லிப்ஸ்டிக், காஜல், ஐலைனர், ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே வாங்கணும். அதுக்கு என்ன அவசரம்? வீக்கெண்டில் போய்க்கலாம்ல. ஆஹா, கொரோனா அதிகமாகிடுச்சுல, திரும்பி லாக்டவுன் வந்துச்சு. என்னது, மறுபடியும் லாக்டவுனா? என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல அந்த பேப்பர் பென் எடு. ஓகே, நான் சொல்றது எழுது. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸா? மணி ஹெய்ஸ்ட், வேம்பயர் டைரிஸ், லூசிஃபர், பீக்கி பிளண்டர்ஸ். என்னடி இது? அதுவா, லாக்டவுன் போட போகிறாங்களா, அதான் இப்பயே என்னென்ன பார்க்கலான்னு மூவி லிஸ்ட்டு, சீரீஸ் லிஸ்ட்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். லாக்டவுன் போட போகிறாங்க, கிராசரி லிஸ்ட் சொல்கிறேன்னு நினச்சா மூவி லிஸ்ட் சொல்லிட்டுருக்க. கிராசரிலாம் வாங்கிக்கலாண்டி. போன லாக்டவுனுக்கு என்ன பார்க்குறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் லாஸ்ட் டைம் பண்ண தப்ப இந்த வாட்டி பண்ணக்கூடாது. நீயும் சேர்ந்து லிஸ்ட் எடு. என்னவோ போ. வேற என்ன பார்க்கலாம்? இது ஓகேயா? ஆமா, ஏன் இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்க? ஏதோ கப்பல் கவுந்து போன மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறியா? எப்படியும் வேலையும் சேர்த்து நான் தான் பார்க்க போகிறேன். அப்புறம் என்ன? அது இல்லடி, நானே என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க முடியாதுன்னு ஃபீலிங்ஸில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்க்கு, தியேட்டர், பீச் எல்லாம் வேற க்ளோஸ் பண்ணுறாங்களாம். அதுக்கு அதான் ரொம்ப கவலையாக இருக்குது. அவன் என்ன கவலையில் இருக்கா? உனக்கு இதெல்லாம் ஒரு கவலையா? அப்படியே குத்தி கொன்றுவேன். சரி போ. ஏ ராஜி, இந்த பக்கத்து ஸ்கூல்ல தான் வேக்சின் கேம்பெயின் போட்டிருக்காங்க. வா, நம்ம 2 பேரும் போய் போட்டுக்கலாம். வேக்சினேஷனா? வேக்சினேஷன் போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் வேக்சின் போடுறது. இப்போ எதுவும் ஆகாது. ஒரு வேளை ஒரு 2-3 மாதம் கழிச்சு இந்த மாட்டான் படத்தில் வர்ற மாதிரி முடியெல்லாம் கொட்டி, ரத்த வாந்தி எடுத்து, ஒல்லியாகி, அப்புறம் இந்த ஃபோனை கூட இப்படி தூக்க முடியாமல், கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, சாப்பிட முடியாமல் செத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? ஏய், வாயை கழுவ. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் போய் போட போகிறேன். நீ வந்தா வா, இல்லை இங்கே கடந்து சாவு. ஐயோ பாவம். ஹலோ. சொல்லு, என்ன பண்ற? நான் சும்மா தான் இருக்கேன். நீ என்ன பண்ற? நீ வெளியே எங்கேயும் போல? இல்லப்பா, எது வாங்க போகணுன்னாலும் பயமா இருக்கு. எல்லாரும் திரும்ப மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. வெளில போகவே பிடிக்கல. ஓ சரி, வெளியே வா. ஏன்? ஒரு நிமிஷம் வெளியே வா.
என்னடி இப்போதான் ரூல்ஸ் போட்டாங்க, அதுக்குள்ள எல்லாம் சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணிட்டு இருக்காங்க, மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. பின்ன 10 ரூபாய் மாஸ்க்கு 500 ரூபாய் கட்ட நம்ம ஊரில் யார் ரெடியாக இருப்பாங்க? இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஏதாவது ரூல்ஸ் போட்டால் தான் நம்ம ஊரில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, நீ ஏன் மாஸ்க் போடாமல் இருக்க? அதெல்லாம் யாராச்சும் போடுவாங்களா? ஐயோ போலீஸ்! மாஸ்கிங்க மாஸ்கிங்க மாஸ்க்! சொன்னா கேட்டா தானே. என்ன? ஒன்றும் இல்லை. ஹலோ அப்பா. சொல்லுமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. தங்கச்சிலாம் எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீ அங்கே சேஃப் தானம்மா? நான் சேஃப் தான்ப்பா. நீங்கள் சேஃப் தானே? நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம். ம். சரி, தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டீங்களா? இல்லைம்மா, கொரோனானால ஆன்லைன் கிளாஸ் தான் போகுது. அது போக எனக்கு சம்பளம் வேற பாதி தான் தராங்க. அதனால தங்கச்சி வீட்டில் தான் இருக்கா. கொஞ்சம் சமாளிக்க கஷ்டமாக இருக்குது. சரி, நான் மந்த் எண்டுக்குள்ளே சேலரி வந்ததும் போட்டு விடுறேன்ப்பா. அவளுக்கு ஃபீஸ் கட்டி நல்லா படிக்க சொல்லுங்கள். சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா இரு. சரி, ஓகேப்பா. நான் பத்திரமா இருக்கேன். நீங்களும் பத்திரமா இருங்க. சரி, ஓகேம்மா, நான் வைக்கிறேன். சரிப்பா, நான் அப்புறமா கால் பண்ணி பேசுகிறேன். பாய். சொல்லுமா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் கொரோனா பரவுதான். நீ பார்த்து பத்திரமா இருமா. சரிம்மா, நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த டைமில் ஏமா சென்னையில் இருக்க? ஊருக்கு வேணா கிளம்பி வந்துடுறேன். இல்லைம்மா, இங்கே சடனாக எமர்ஜென்சின்னு கூப்பிடுவாங்க. சிஸ்டம் எடுக்கணும் இதுன்னு சொல்லுவாங்க. இங்கே இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்குமா? சரி சரி, அதெல்லாம் போட்டும். அப்பாவுக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கணும். காசு இருந்தால் அனுப்புறியா? என்கிட்ட வேற காசு சுத்தமாக இல்லை. அம்மா, மந்த்து ஸ்டார்டிங் வரைக்கும் கொஞ்சம் சமாளிச்சுக்கிறியா? நான் உனக்கு அனுப்பிச்சிட்றேன். சரிம்மா, நீ வந்ததும் அனுப்பிவிடு. சரிம்மா. சரி, நீ பத்திரமா இரு. நான் ஃபோனை வைக்கிறேன். அப்பா கால் பண்ணாங்களா? உனக்கு அம்மா கால் பண்ணாங்களா? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மறுபடியும் கோவிட்லாம் பரவிட்டு இருக்கு. எல்லாரும் எங்கே போனாலும் மாஸ்க்லாம் போட்டுட்டு சேஃபாக போயிட்டு வாங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள். பெரியவங்க எல்லாரும் வேக்சினேஷன் எடுக்கிறதுனா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. அண்ட் வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வைரலி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள். நிறுத்துங்கடா, கலாயாதீங்க ஓவரா. உங்களுக்குலாம் என்ன தெரியும் மொத்த சிங்கில் இருக்குது எவ்வளோ கெத்துன்ட்டு? அதை பற்றி உங்களுக்கு என்ன புரியும்? அதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங்டா. யாருடா நீ? ஒரு வாரமா கால் பண்ணி டார்ச்சர் பண்ற, நம்பர் பிளாக் பண்ணா வேற நம்பர்ல இருந்து கால் பண்ற, மெசேஜ் பண்ற. என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும் சொல்ல? என்ன வேணும்? ஏய், அவளடி இந்த பிராக்டிஸ் ஷர்ட். ஏய், யாருன்னு தெரியாம அடிச்சிட்டேன். சாரி 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 சாரி. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. ஒண்ண ஐயோ, ஏங்க ஒரு நிமிஷம். ஏங்க ஏங்க ஏங்க, இது உங்க மோதிரமா பாருங்க. எந்திலங்க. இல்ல, இது உங்களுக்கு தான். வரும்போது எங்கனா கீழே போட்டுருப்பீங்க. நல்லா பாருங்க. ஏங்க என்ன பண்றது? மச்சான், அவ மோதிரம் இல்லன்னு கிளம்பிட்டாடா. மச்சான், நீ ஏன் மோதிரம்டா டேய்? அச்சோ, அவ மோதிரம் தானே, நமக்கு என்ன?